எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், நபியிடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹசனா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. ஆக ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரி இருக்குது. எந்த காரியத்தை செய்தாலும் பெருமானார் அவர்கள் எப்படி செய்தார்கள், இன்றைக்கு பெருமானார் உயிரோடு வாழ்ந்தால் எப்படி செய்வார்கள் என்று எண்ணி பார்த்து செய்வதுதான் நபியின் மீது கொண்ட அன்பிற்கான அடையாளம். ஒருவரை நேசிப்பது உண்மையானால் அவர் எப்படி செய்தாரோ அதுபோலெல்லாம் செய்வதுதான் நேசத்திற்கு அடையாளம். சலவாத்து சொல்வதும் நேசத்தினுடைய அடையாளம்தான். அதுபோல அதைவிடவும் முக்கியமானது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்து காட்டுவது. ஆகவே தான் இங்கே மத்திய சென்னை ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் இந்த சீரத்து நபி விழாவை இங்கே ஏற்பாடு செய்து பெருமானாருடைய வாழ்க்கையை பற்றி துல்லியமாக மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற நீங்கள் இந்த விவரங்களை எல்லாம் உண்மையாக கவனித்து உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் தந்தருள்வானாக. இன்றைக்கு நாம் பேசப்போகிற தலைப்பு பெருமானார் செய்த முழு புரட்சி. பெருமானார் அவர்கள் மிக பெரும் புரட்சியாளர். ஒரு அறிஞர் சொல்லுவார், ஆன்மீகவாதிகள் புரட்சிவாதிகளாக ஆக முடியாது, புரட்சியாளர்கள் ஆன்மீகவாதிகளாக ஆக முடியாது. அவர் சொல்லிய வார்த்தையை நேரடியாக சொல்லுவார் இருந்தால், புரட்சிக்காரன் போப்பாக முடியாது, போப் புரட்சியாளன் ஆக முடியாது என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்வார். என்ன கருத்துன்னா, ஆன்மீகம் பேசுபவர்கள், மதத்தை பற்றி பேசுபவர்கள் ஒருபோதும் புரட்சியாளனாக ஆக முடியாது. ஏனென்றால் மதத்தை பேசுபவர்கள் சில வழிபாடுகளை பற்றி பேசுவார்கள், சடங்குகளை பற்றி பேசுவார்கள், சில ஒழுக்க மாண்புகளை பற்றி பேசுவார்களே தவிர முழுமையான மாற்றத்தை பற்றி மதவாதிகள் பேசுவதில்லை. ஆகவே தான் இந்த கருத்தை சொன்னார். ஆனால் இந்த கூற்று பெருமானாருக்கு பொருந்தி வராது. அவர் ஒரே சமயத்திலே ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்கிறார், புரட்சியாளராகவும் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த தலைப்பை பார்க்கிற போது நமக்கு சில கேள்விகள் எழுகின்றன. மதத்தின் பெயரால் புரட்சியா? புரட்சிகளே மதத்திற்கு எதிராக நடந்ததானே. உலகத்தில் நடந்த பல புரட்சிகள் மதவாதிகள் செய்த கொடுமைகளுக்கு எதிராக நிகழ்ந்த புரட்சிகள் தான். பிரெஞ்சு புரட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால், மத குருமார்களும் நில பிரபுக்களும் மன்னர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். அதற்கு எதிராக எழுந்ததான் பிரெஞ்சு புரட்சி என்பது. ஆக உலகத்திலே புரட்சிகளே மதத்திற்கு எதிராக நடந்திருக்கிற போது இங்கே நீங்கள் மதத்தின் பெயரால் ஒரு புரட்சியை சொல்கிறீர்களே என்று ஒரு கேள்வி எழலாம். அடுத்த ஒரு கேள்வி எழலாம், இதையெல்லாம் இப்போ பேசுகிறதுனால என்ன லாபம்? என்றைக்கோ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒருவர் புரட்சி செய்தார் அரேபியாவிலே. அதை இந்திய மண்ணிலே இந்த காலகட்டத்திலே பேச வேண்டிய அவசியம் என்ன? அதனால் இந்திய நாட்டிலே வாழ்கிற மக்களுக்கு என்னதான் நன்மை லாபம் என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். அடுத்து இன்னொரு கேள்வியை கேட்கலாம், இந்த புரட்சியெல்லாம் இன்றைக்கு சாத்தியமா? அது அன்றைக்கு சாத்தியமாக இருந்தது. ஒரு நபி, ஒரு இறை தூதர் அதை செய்தார், அவரால் சாதிக்க முடியும், இன்னும் நம்மால் முடியுமா? அதை பற்றி இப்போது பேசுவதிலே என்ன பலன் என்று சிலர் கேட்க முடியும். இந்த தலைப்பை பார்க்கிற முஸ்லீம் அல்லாஹ் ஒரு சந்தேகம் வரும், புரட்சி புரட்சி என்று சொல்கிறீர்கள், உங்கள் ஆட்களை பார்த்தா அவ்வளோ ஒன்றும் பெரிய புரட்சியாளர்கள் மாதிரி ஒன்றும் தோன்றவில்லையே என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றும். ஆக இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளெல்லாம் என்னுடைய உரையிலே உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். நபிகள் நாயகம் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமார்களும் புரட்சியாளர்கள் தான். ஏனென்றால் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை பற்றி இறைவன் திருமறையிலே சொல்லுகிற போது, லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத்தி வ அன்சல்னா மாஹுமல் கிதாப வல் மீசான் லியகூமன் நாஸ் பில் கிஸ்த். நான் நபிமார்களை தெளிவான சான்றுகளுடனும் வேதத்துடனும் அனுப்பியிருக்கிறோம், இன்னும் அவர்களுக்கு துலாக்கோலையும் நாம் அருளியிருக்கிறோம். எதற்காக? அவர்கள் நீதியை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக. நபிமார்கள் வந்த நோக்கம் அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் இவற்றை ஒழித்து
ஒரு நீதிமிக்க அமைதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதும் நபிமார்களுடைய நோக்கம். வணக்க வழிபாடுகளை ஏவுவது மட்டும் அவருடைய நோக்கமாக இல்லை. ஒவ்வொரு நபியுடைய வரலாற்று நீங்கள் பாருங்கள். ஆது கூட்டத்தார்கள் ஆணவம் பிடித்து அலைந்தார்கள். அவர்களுக்கு எதிராக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஆது கூட்டத்தார் சொன்னார்கள், மன் அஷத்து மின்னா கூவத்தன், எங்களை விட சிறந்த பலசாலியார் என்று ஆணவம் பிடித்து அலைந்தவர்கள். அதை போல தமூது கூட்டத்தார், அவர்களுக்கு எதிராக நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஜாதி வெறி தலைபிரித்து ஆடியது, அவர்களுக்கு எதிராக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நம்ரூதுடைய அட்டகாசம், அவருடைய காலத்திலேயும் ஜாதி பிரிவினைகள் இருந்தன அன்றைய சமுதாயத்திலே, அதற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஃபிரௌனுடைய கொடுமைகள், அதற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அல்லாஹ்வே சொல்றான், போங்க நீங்க ரெண்டு பேரும் போய் இதஹபா இலா ஃபிரௌன், மூசாவையும் பார்த்து ஹாரூனை பார்த்து இறைவன் சொல்கிறான், நீங்கள் இருவரும் அந்த ஃபிரௌனிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்யுங்கள். இன்னஹு தா, அவன் வரம்பு மீறிவிட்டான், அவனிடத்திலே நீங்கள் சென்று மென்மையாக பேசுங்கள், அவன் திருந்தக்கூடும் அல்லது அவன் அஞ்சக்கூடும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக அவனுக்கு எதிராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அளவைகளிலே நிர்வைகளிலே மோசடி செய்த மக்களுக்கு எதிராக நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஒருபால் உறவு ஓரினச் சேர்க்கை என்ற அசிங்கமான அருவருக்கு தகுந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த சமுதாய மக்களுக்கு எதிராக நபி லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு நபியும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் பெருமானார் அவர்களும் இது பட்டியலிலே வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பெருமானாரை குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிற போது எப்படி அறிமுகப்படுத்துகிறான், யாமுருஹும் பில் மாரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கரி வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்தி வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் ஆலால் லத்தி கானத் அலைஹிம். இவர் நன்மையை ஏவுவார், தீமையை விலக்குவார், நல்லவற்றை உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், கெட்டவற்றிலிருந்து உங்களை தடுத்து விடுவார், உங்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார், உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை அவர் ஒடிப்பார் என்று திருமறையிலே பெருமானாரை பற்றி இறைவன் சொல்லுகிறார். ஆக நன்மையை ஏவுதல், தீமையை விலக்குதல், மனிதனை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுமைகளை அகற்றுதல், விலங்குகளை ஒடித்தல் என்று பெருமானாரை பற்றி இறைவன் திருமறையை அறிமுகப்படுத்துகிறார். ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது பெருமானார் அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே தோன்றிய அத்தனை இறை தூதர்களும் அநீதிகளுக்கு எதிராகவும் அக்கிரமங்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து மக்களை காப்பாற்றுகின்ற பணியைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ரெவல்யூஷன், புரட்சி என்றால் என்ன, அதற்கு என்ன விளக்கம்? ஒரு அறிஞர் தருகிற விளக்கம், எ ஃபார் ரீச்சிங் அண்ட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் எஸ்பெஷலி இன் ஐடியாஸ் அண்ட் மெத்தட், சிந்தனையிலும் செயலிலும் முழுமையான முடிவான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சிந்தனையிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும், செயலிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அது ஃபார் ரீச்சிங், முழுமையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். டிராஸ்டிக்காக, தீர்க்கமான முடிவுகளை கொண்டு வர வேண்டும். இவற்றை யார் செய்கிறாரோ அவருக்கு பேர் தான் புரட்சியாளர் என்பது. முழுமையான மாற்றத்தை, தீர்க்கமான மாற்றத்தை சிந்தனையிலும் ஏற்படுத்த வேண்டும், செயலிலும் ஏற்படுத்த வேண்டும். இதனை செய்பவர்கள் தான் புரட்சியாளர் என்று கருதப்படுவார்கள். இந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி இந்த அளவுகோலுக்கு ஒத்து வருவதை நாம் பார்க்கிறோம். அன்றைய அரேபியா எப்படி இருந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அடிக்கடி மீலாது மேடைகளில் சொல்லப்பட்ட கருத்து. அவருடைய ஆன்மீக கோட்பாடு எப்படி இருந்தது, அரசியல் கோட்பாடு எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தெய்வத்தை, ஒரு சிலையை வணங்குதல், 360 நாளைக்கு 360 சிலைகளை வணங்குவதை தங்களுடைய பழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடவுளுக்கு பெண்மக்கள் உண்டு என்று நம்பினார்கள். வீட்டை விட்டு வெளியே சென்றால் 4 கற்களை எடுத்து சொல்வது, 3 கற்களை அடுப்பு கூட்டுவதற்காக, 1 கல் வணங்குவதற்காக என்ற ஒரு கொள்கையை வைத்திருந்தவர்கள் அவர்கள். இறைவனை நெருங்குவதற்கு குட்டி தேவதைகள் உண்டு, இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது, இந்த குட்டி தேவதைகள் மூலமாகத்தான் இறைவனை நெருங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார்கள். சமூகத்துறையிலே அவர்களிடத்திலே ஜாதி முறை இருந்தது. அரபுக்கள் அல்லாத உலகத்தை இரண்டாக பிரித்தார்கள். உலகத்தை ரெண்டாக தான் போட்டாங்க, அரபி அஜமி. அரபி என்றால் பேச தெரிந்தவன், அஜமி என்றால் ஊமை, ஒன்றும் தெரியாதவன். ஆக அரபி அல்லாத இனமெல்லாம் மோசமான இனம் என்றுதான் அவருடைய அதிகாரத்திலே அர்த்தம் சொல்லப்பட்டிருந்தது. குறைஷி அல்லாதவர் என்று பிரித்தார்கள்.
அவர்களுக்குள்ளும் 1008 உட்பிரிவுகள். இப்படி ஜாதி வெறி பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமை முறை அவரிடத்திலே இருந்தது. பெண்களை அடிமைப்படுத்தினார்கள், உயிரோடு புதைத்தார்கள், பெண்களுக்கு உரிமைகளை மறுத்தார்கள், பெண்களை ஒரு வியாபார பொருளாக, கமர்ஷியல் கமாடிட்டி, வியாபார பொருள், விற்கலாம் வாங்கலாம் எது வேணாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட நிலையிலே பெண்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். மதுவிலே மூழ்கியிருந்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கியிருந்தார்கள், சூதிலே, வட்டியிலே. இவெல்லாம் அன்றைய காலத்தில் இருந்த பல்வேறு தீமைகள் என்பதனை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய அவசியமில்லை. இத்தனையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமானாருக்கு இருந்தது. இத்தனையுமே மாற்றி காட்டினார்கள். ஆகவே தான் நாம் அவரை புரட்சியாளர் என்று சொல்கிறோம். பொதுவாக புரட்சிகள் என்று சொல்லுகிற போது ஏதாவது ஒரு துறையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார். இன்றைக்கு பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லுகிறோம். பிரெஞ்சு புரட்சி நடந்தது என்ன? அன்றைய ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தினார்கள். அதான் நடந்தது. அங்கே ரஷ்ய புரட்சி, அக்டோபர் ரெவல்யூஷன் என்று சொல்லுகிறோம். அங்கே நடந்தது என்ன? நிலமில்லாத விவசாயிகளுக்கு நிலத்தை எடுத்து பங்களித்து கொடுத்தார்கள். இதான் ரஷ்ய புரட்சி நடந்தது. இந்திய புரட்சி என்று சொல்லுகிறோம். இங்கே நடந்த காலனி ஆதிக்கக்காரர்களை அகற்றிவிட்டு நம்மவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இது இந்திய புரட்சி. இப்படித்தான் ஏதாவது ஒரு துறை, குறிப்பாக புரட்சிகள் அரசியலை மையமாக வைத்துத்தான் இருக்கும். ஆனால் பெருமானார் செய்த பெரும் புரட்சி ஒரு முழு புரட்சி. இதை எப்படி செய்தாங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க, இதை தான் பார்க்க வேண்டும். அவருடைய முறை என்ன, இந்த புரட்சியை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதை தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நேரடியாக நான் வட்டியை ஒழிக்க வந்தேன், நான் பெண்களுடைய கொடுமைகளை நீக்க வந்தேன், நான் சாதியை ஒழிக்க வந்தேன் என்று தன்னுடைய பிரச்சாரத்தை அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. அப்படி ஆரம்பித்திருந்தால் அவர்களுக்கு ஆதரவு கூட அதிகமாக கிடைத்திருக்கலாம். ஏனென்றால் மக்களே ஏங்கி கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆள் நமக்கு வரமாட்டாரா, ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று அன்றைய அரபு மக்கள் ஏங்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் அதிலிருந்து கூட ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் களைய வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனையினுடைய ஆணி வேருக்கு செல்ல வேண்டும். ஒரு நச்சு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அதன் கிளைகளை வெட்டி விடுவதனால் எந்த லாபமும் இல்லை. மீண்டும் அந்த கிளைகள் துளிர்க்கப் போகின்றன. ஆகவே கிளைகளை வெட்டி விடுவதனால் பிரச்சனை தீராது. நச்சு மரத்தினுடைய ஆணி வேருக்கு சென்று பிடுங்கினால்தான் மரம் பட்டு போகும். அதை போல மனிதர்கள் இத்தனை கொடுமைகளை ஏன் செய்கிறார்கள், இத்தனை அநியாயங்களை ஏன் செய்கிறார்கள்? இதற்கான மூல காரணம். அதற்கு சென்றார், அங்கேதான் கையை வைத்தார். அங்கிருந்தான் அவருடைய புரட்சி ஆரம்பமாகியது. மனிதன் இத்தனை கொடுமைகளை செய்வதற்கு காரணம், மனிதன் எண்ணுகிறான், நான் இந்த உலகத்திலே சுதந்திரமானவன், எனக்கு நானே கொள்கைகளை வகுத்துக் கொள்ளக்கூடியவன், நான் எப்படி வேணாலும் நடந்து கொள்வேன், யாருடைய கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற இந்த மனப்பான்மை, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், யாருடைய கொள்கைகளுக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் சுதந்திரமாக நடந்து கொள்வேன் என்ற இந்த மனப்பான்மை தான் தீமைகளுக்கு ஆணிவேன். ஆகவே தான் ரசூலுல்லா எங்கே ஆரம்பித்தாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமால முதலாவது ஆரம்பித்தாங்க. அங்கிருந்தான் புரட்சி ஆரம்பமாயிரு. என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? இறைவன்தான் மேலாண்மை மிக்கவன். இந்த உலகத்திலே உள்ள எல்லா பொருட்களும் இறைவனுக்கு சொந்தமானது. லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி இவற்றுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கு உரியது. அவன்தான் மேலாண்மை மிக்கவன், அவன்தான் சிறப்புக்குரியவன். ஹிஸ் மெஜஸ்டி, ஹிஸ் ஹைனஸ், ஹிஸ் லார்ட்னஸ் என்று சொல்வதெல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. ஆக இறைவன் ஒருவன் தான் மேலாண்மை மிக்கவன் என்று சொன்னார். அந்த இறைவனுக்குத்தான் இந்த உலகமே சொந்தம் என்று சொல்லுகிற போது அவன் சொல்கிறபடி தான் இந்த உலகத்தில் நீங்கள் நடக்கணும். அவனுக்குத்தான் இந்த உலகத்திலே அதிகாரம் இருக்கிறது. எப்படி நடக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் அவனுக்குத்தான் இருக்கிறது. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரா, அவனே படைத்தான், அவனே ஆணையிடுவான். படைத்தவனுக்குத்தானே ஆணையிடுகின்ற அதிகாரம் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே அவன் சொல்லுகின்ற கட்டளையின்படி தான் இந்த உலகத்திலே நீங்கள் நடக்க வேண்டுமே தவிர உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் ஒன்று நடக்கக்கூடாது. ஆக இதுதான் பிரச்சனையினுடைய மூலம். யாருக்கு கீழ்ப்படிவது, யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது? மனிதர்கள் யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே கீழ்ப்படுகிறார்கள்? ஒன்று, தங்களுடைய மன இச்சைக்கு கீழ்ப்படுகிறார்கள். மன இச்சை, நப்சுக்கு கீழ்ப்படுகிறார்கள். மனிதனுடைய பல வகையான கேடுகளுக்கும் தீமைகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்திருப்பது தன்னுடைய மன இச்சைக்கு கீழ்ப்படிவது. இதனை திருமறை மிக வன்மையாக கண்டிக்கிறது. இவர்கள் விலங்குகளைப் போல்வர், இன்ஹும் இல்லா கல்லன்னாம் பல்ஹும் அல்ல, இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர். இரண்டாவதாக அவன் கீழ்ப்படிவது தன்னுடைய மூதாதையர்களுக்கு. மூதாதையர்கள் எது சொன்னாலும் சரி,
மூதாதையர்களின் பேரால் ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் சரி, அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். மூதாதையர்கள் சொல்வது இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மூதாதையர்கள் சொல்வது வேறாக இருக்கிறது, இறைவனும் சொல்வது வேறாக இருக்கிறது என்று சொன்னால் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இறைவனுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் மனிதர்களிலே பலர் எங்கள் மூதாதையர் சொன்னால் நாங்கள் அதுபடி செய்வோம். இன்றைக்கி கூட பார்க்குறோம், எங்கள் ஊர் பழக்கம், எங்கள் நாட்டு பழக்கம், எங்கள் குடும்ப பழக்கம், நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று சொல்லுகின்ற மனிதர்களை இன்றைக்கு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணத்திலே ஒரு வீட்டிற்கு போகிறேன், பெற்றோருடைய காலிலே விழுந்து வணங்குகிறார்கள். பெற்றோருடைய காலிலே விழுந்து வணங்குகிறார்கள். என்னப்பா சுஜூத்? சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. சுஜூது அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு வணக்கத்தை ஒரு மனிதனுக்கு செலுத்துகிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம்னா, இது எங்கள் ஊர் பழக்கங்க, இது எங்கள் குடும்ப பழக்கன்றான். ஆக மனிதனை வழிகெடுக்கக்கூடிய விஷயத்திலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது மூதாதையர்களுக்கு கீழ்ப்படிவது. அதைத்தான் நபிகள் நாயகம் குர்ஆனும் சுட்டி காட்டியது. அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா ஏக்கலுன செய்யும் வலா யஹ்ததூன். உங்களுடைய மூதாதையர்கள் அறிவு கெட்டவர்களாக இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள்? அவர்கள் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள்? ஆக மன இச்சைக்கு கீழ்ப்படியாதே, மூதாதையர்களுக்கு கீழ்ப்படியாதே. அத்தோடு உன்னை போன்ற பிற மனிதர்கள் ஏற்றுகின்ற கொள்கைகளுக்கு கீழ்ப்படியாதே. அவனும் உன்னை போன்ற ஒரு மனிதன்தான். அவனுக்கு நன்மை தீமையை வகுக்கிற அதிகாரம் அவனுக்கு இல்லை, அந்த ஆற்றலும் அவனுக்கு இல்லை, அவனால் முடியாது. இன்னொரு மனிதன் சொல்லுகிற பேச்சை கேட்டு நடந்தால் நீ வழிகட்டு போவாய். குர்ஆன் சொல்லுகிறது, இன் துதிவ் அக்ஸர மன்ஃபில் அர்லி யுதில்லூக சபீலில்லாஹ். நீங்கள் பூமியிலே வசிக்கின்ற பெரும்பாலான மனிதர்களை பின்பற்றினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து நீங்கள் வழிதவறி போவீர்கள். ஏனென்றால் மனுஷனால் நன்மை தீமையை வகுக்க முடியாது. ஏனென்றால் மனிதன் ஏற்றுகிற சட்டங்களெல்லாம் குறைவுடையன. அவனுடைய அனுபவத்திலிருந்து அவன் சட்டத்தை ஏற்றுகிறான், தன்னுடைய சூழ்நிலைகளுடைய தாக்கத்தினால் சட்டத்தை ஏற்றுகிறான். இப்படி பல காரணத்திற்காக சட்டத்தை ஏற்றான். ஆகவே அதெல்லாம் தடுமாறி போகிறது. இன்றைக்கி பாருங்கள், மதுவை ஒன்றே எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், மது என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி இதில் ஒரு தெளிவாக அவனால் சிந்திக்க முடிகிறதா என்று பாருங்கள். மதுவுடைய விஷயத்தில் ஒரு காலத்தில் தடை செய்கிறான், திடீர்னு ஹலாலுங்கிறான், திடீர்னு ஹராமுங்கிறான், இதை மாற்றுறான், அதை மாற்றுறான். ஒரு நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் அனுமதிக்கிறான், இன்னொரு மாநிலத்திலே தடை செய்கிறான். மது வேண்டாம் என்று ஒரு தலைவர் சொல்லுகிறார், ஆனால் கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். மது கூடாது என்று சொல்லுகிறார், கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த தலைவர் அதுக்கு பதில் கேட்கிறார், நீங்கள் ஆட்சி புரிகின்ற பாண்டிச்சேரி மாநிலத்திலே மதுவை தடை செய்வதற்கு தயாரா என்று ஒரு கேள்வியை போடுறார், வாயை பொத்திடுறார். அதுக்கு பிறகு இவரால் பதில் சொல்ல முடியாத நிலைக்கு இவர் ஆளாகி விடுகிறார். ஆக தெளிவான கொள்கை இல்லை. அமெரிக்காவிலே இப்படித்தான் நடந்தது. மக்கள் மதுவினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் தெருவுக்கு வந்து இறங்கி போராடினார்கள், மதுவை தடை செய்ய வேண்டும் என்று போராடினார்கள். அமெரிக்க அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டு மதுவை தடை செய்தது. ஆனால் கடைசியிலே மது குடிக்காமல் அவங்களால இருக்க முடியல. அதே அமெரிக்க மக்கள் திருப்பியும் தெருவுக்கு வந்து மதுவை திறந்து விடுங்கன்னு போராடினாங்க. திருப்பியும் மதுவை திறந்து விடுங்கள். ஆக ஒரு விஷயத்தில் ஒழுங்கான முடிவுனால் எடுக்க முடியல. இவனா மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு தரப்போகிறான் இல்லையா? தமிழ்நாட்டில் நடந்தது. மது வேண்டாம் என்று தனது வீட்டிலே இருந்த தென்னை மரங்களை எல்லாம் ஒருவர் வெட்டினார். பின்னர் கல்வேண்டோர் கழகத்திற்கு தலைவராக அவரே இருந்தார். தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சி இது. ஆக இப்படியெல்லாம் பல குழப்பம் இருக்குது. ஆகவே இந்த வேலையெல்லாம் உனக்கு வேண்டாப்பா, இறைவன் சொல்கிறான், என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன். உன்னை படைத்த எனக்கு உன்னுடைய பலம், உன்னுடைய பலவீனம், உன்னால் எது தாங்கிக் கொள்ள முடியும், உன்னால் எது தாங்கிக் கொள்ள முடியாது, எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பொறுப்பை என்னிடத்திலே ஒப்படைத்து விடு என்று இறைவன் எடுத்துக்கொண்டான். ஆக மனிதர்கள் வழிதவறி போவதற்கு முக்கியமான காரணம் டைம் வரலை. டைம் வாட்ச் இல்லை, வாட்ச் யார்ட்டையும் வாங்கி இல்லை இல்லை டைம் வாட்ச் இல்லை இல்லை வாட்ச் வாங்கிட்டு இங்கே வச்சுருங்க. மனிதன் வழிதவறி போவதற்கு முக்கியமான காரணமே என்னுடைய பிரச்சனைகளுக்கு நானே தீர்வு காண முடியும், நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், வழிபட மாட்டேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே தான் இந்த நிலை. ஆகவே தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியது, நீ எஜமானன் அல்ல, நீ கலீஃபா தான். நீ கலீஃபா தான். கலீஃபா என்றால் பிரதிநிதி. யூ ஆர் நாட் ஏ மாஸ்டர், யூ ஆர் ஏ டெபுட்டி. இறைவன் தான் எஜமானன், நீ இறைவனுடைய வைஸ்ரா, இறைவனுடைய பிரதிநிதி. இறைவன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் நீ அனுப்பப்பட்டிருக்கிறாயே தவிர உன்னுடைய இஷ்டத்திற்கெல்லாம் நடந்தால் இந்த உலகத்திலே நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்காது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதே, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சுஜூது செய்யாதே,
அல்லாவை தவிர வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனைகளை வைக்காதே. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தவிர வேறு யாருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதே. உன்னுடைய மன இச்சைக்கு கீழ்ப்படியாதே. உன்னுடைய மூதாதையர்களுக்கு கீழ்ப்படியாதே. உன்னை போன்ற மனிதர்களுக்கு கீழ்ப்படியாதே. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு கொள்கையை ஆரம்பித்து வைத்தார்கள். இங்கிருந்தான் புரட்சி ஆரம்பமாகிறது. இந்த புரட்சி கருத்தை சொன்ன உடனே அந்த காலத்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எதிர்ப்பும் கலகமும் கலவரமும் அங்கே உருவாகியது. யார் தான் பொறுத்துக் கொள்வார்? இவர் சொல்லுகிறார், கடவுளை நெருங்குவதற்கு எவருடைய துணையும் தேவையில்லை, நேரடியாக நெருங்கலாம் என்று இவர் சொல்லுகிறார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறது. நஹன் அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், இறைவன் எங்கே இருக்கிறான்? உனது பிடரி நரம்பை விட மிக சமீபமானவனாக அவன் இருக்கிறான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிப்பான். இப்படி சொன்னால் புரோகிதனுக்கு வேலை இல்லை, பூசாரிக்கு வேலை இல்லை. அவனுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. இந்த ஆள் நம்ம பொழப்பில் மண்ணள்ளி போடுறாரியா இவர் என்று அவன் சண்டைக்கு வந்தான். அடுத்தபடியாக சாதி கூடாது என்றார், மனிதர்கள் அனைவரும் சமம் என்றார், அனைவரும் சமத்துவம் என்றார். சாதி வெறியர்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டான். இந்த ஆள் என்னையா, குறைசியும் ஒன்று தான், குறைசி அல்லாதவனும் ஒன்று தான், மேல் ஜாதிக்காரனும் ஒன்று தான், கீழ் ஜாதிக்காரனும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான் சொல்கிறாரு இந்த ஆள். இவரை விட்டு வச்சா நம்முடைய ஆதிக்க உணர்வுகளுக்கு மிகப்பெரும் ஆபத்து வரும், இவரை ஒழிக்கணும்னு அவன் புறப்பட்டான். அடுத்தபடியாக சுரண்டல்காரர்கள் காபாவையே சுரண்டும் தளமாக ஆக்கி கொண்டு கொள்ளையடித்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். வட்டியின் பேராலே பொழைத்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். முடா குடியர்கள், மது பிரியர்கள் கொதித்தெழுந்தார்கள். இப்படி எல்லாரும் சேர்ந்து நபிகள் நாயகத்திற்கு எதிராக மிக பெரும் குரலை எழுப்பினார்கள். ஆகவே அவருக்கு எதிராக மிக பெரும் கலவரம் அங்கே வெடித்தது. அவருடைய அணியிலே சேர்ந்திருந்த மக்களை தொல்லைகளுக்கு உள்ளாக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், பாராங்கற்களை அவர்கள் மீது சுமத்தினார்கள், சுடுமணலை தரதரவென்று இழுத்துச் சென்றார்கள். 2 கால்களிலே ஒட்டகத்தை கட்டி தரதரவென்று இழுத்துச் சென்றார்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் பொருளாதார பகிஷ்காரம் அவர்கள் மீது செய்தார்கள், ஏழைகளாக இருந்தால் கொடுமைகளுக்கு உள்ளாக்கினார்கள். ஆக இப்படி பல வகையான தொந்தரவுகள், கேலி கிண்டல், இப்படியாக அந்த புரட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது. இது ஒரு புறம். இதற்கு நேர் எதிர்புறமாக இந்த கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நபிகள் நாயகம் ஒரு அமைப்பாக, ஒரு ஜமாத்தாக அமைத்து அவர்களுக்கு பயிற்சிகளை பெருமானார் கொடுக்கிறார்கள். எல்லா வகையான சோதனைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு முழுமையான பயிற்சி அவர்களுக்கு தரப்படுகிறது. தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது, உறுதி ஏற்படுத்தப்படுகிறது. மறுமை பற்றிய சிந்தனையை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி, இங்கே நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் மறுமையிலே உங்களுக்கு இறைவன் கூலி தருவான் என்ற முறையிலே அவர்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது. முன் சென்ற சமுதாய மக்களுடைய வரலாறுகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, இதற்கு முன்னரும் இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குத்தான் உள்ளானார்கள், ஆகவே அதுபோன்ற சோதனைகள் உங்களுக்கும் வந்தே தீரும். அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத ஃபலம்மா யாத்திக்கும் மதலுல்லதீன ஹலோ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சோதனை உங்களுக்கும் வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு உறுதியூட்டப்பட்டது. ஆகவே அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டே இருந்தது. அதே சமயத்திலே பெருமானாருடைய ஆளுமைகள், பெருமானாருடைய முன்மாதிரியே அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தது. இவர் யார்? எப்படிப்பட்ட தலைவர் இவர்? எளிமையினுடைய உருவமாக இருக்கிறார், நேர்மையினுடைய உருவமாக இருக்கிறார். இவருக்கு எந்த பணத்தின் மீது ஆசையோ, புகழின் மீது ஆசையோ, தனது இனத்தின் மீது ஆசையோ, தனது குடும்பத்தின் மீது ஆசையோ எதுவுமே இவருக்கு கிடையாது. மனித சமூகத்தினுடைய நன்மைக்காகத்தான் இவர் பாடுபடுகிறார். ஏனென்றால் பெருமானாரை எப்படியெல்லாம் விலை கொடுத்து வாங்க வந்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனை அந்த மக்களும் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். என்ன சொன்னான் உத்துபா? பெருமானாரிடத்திலே சொன்னான், முஹம்மதே உமக்கு என்ன வேண்டும்? அரபி நாட்டினுடைய தலைவராக வேண்டுமா ஆக்கிவிடுகிறோம், செல்வம் வேண்டுமா காலடியிலே கொண்டு கொட்டுகிறோம், அழகிய பெண் வேணுமா மனமுடித்து தருகிறோம், அல்லது உமக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறால் வைத்தியம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னபோது பெருமானார் அவர்கள் அதற்கு பதிலை கூட சொல்லவில்லை. பதில் சொல்வதற்கு கூட லாயக்கற்ற ஒரு கோரிக்கை என்று ஹாமீம் சஜிதாவில் சில வசனங்களை மட்டும் அதற்கு பதிலாக சொல்லி இதுதான் பதில் போ என்று அனுப்பிவிட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தலைவர், அவருடைய தியாகத்தை பார்க்கிறார். மிகப்பெரிய பணக்காரர், அரேபியாவிலே மிகச்சிறிய சீமாட்டியாக இருந்த கதீஜாவை மணந்தவர். ஆனால் இறுதியிலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார். தாயிஃப் நகரத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதற்கு அவருக்கு ஒரு கோவேறு கழுதை கூட கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகிவிட்டார். ஆக இவர் செல்வத்திற்காக ஆசைப்படவில்லை, இவர் வேறு எந்த நோக்கங்களுக்காகவும் இவர் செயல்படவில்லை. சரி, தன்னுடைய இனத்துக்காக, குறைஷி மக்களுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கிறாரா? உலகத்தில் என்று பார்க்கிறோம் பல தலைவர்கள் தங்களுடைய இனத்திற்காக, மொழிக்காக, நாட்டிற்காக உழைக்கின்ற தலைவர்களை நாம் பார்க்கிறோம். அப்படியும் இல்லை,
குறைஷிகள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னதில்லை, அரேபியர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னதில்லை, அரபி மொழிதான் சிறந்த மொழி என்று சொன்னதில்லை, தன்னுடைய இனத்திற்காக மொழிக்காக போரிடவில்லை. அவருடைய அணியிலேயே பாரசீகத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார், அபிசீனியாவைச் சேர்ந்தவர் இருக்கிறார், ரோமதேசத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார், யமன் தேசத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார், இப்படி எல்லாம் இருக்காங்க. ஆக இவருக்கு இன வெறியோ இன உணர்வுகள் அடிப்படையிலோ இந்த காரியத்தை செய்யவில்லை என்றெல்லாம் புரிந்து கொண்டு அவருடைய பக்கபலமாக இருந்தார்கள். ஆக எல்லா சோதனைகளையும் தாங்கி கொண்டார்கள். இறுதியிலே ஒரு நிலை வந்தது, இனிமேல் மக்காவிலே இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்தார். அங்கிருந்த மக்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று அவர்கள் ஆதரவு கரம் நீட்டியதன் காரணமாக அங்கே சென்றார். அங்கேயும் இந்த எதிரிகள் விடவில்லை, பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்தார்கள். இந்த மக்கத்து குறைஷிகள் பல வகையான போர்கள் நடந்தன. அந்த ஜிஹாதிகளை எல்லாம் செய்து இறுதியிலே 23 ஆண்டு காலத்திலே ஒரு முழுமையான இஸ்லாமிய அமைப்பை உருவாக்கி காட்டினார். எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற இஸ்லாம் அவருக்கு கட்டளையிட்டதோ, இறைவன் கட்டளையிட்டானோ அத்தனையும் செய்து காட்டினார். ஏகத்துவம் முழுமையாக நிலைநாட்டப்பட்டது, சிலைகள் அகற்றப்பட்டன, கஅபா மீண்டும் தௌஹீதினுடைய தலைமை பீடமாக மீண்டும் மாறியது, ஜாதி ஒழிக்கப்பட்டது, பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டது, மது ஒழிக்கப்பட்டது, சூது ஒழிக்கப்பட்டது, வட்டி ஒழிக்கப்பட்டது. ஆக எல்லா முழுமையான மாற்றத்தையும் இந்த 23 ஆண்டுகளுக்குள் கொண்டு வந்தார். ஆக இதான் அவர் செய்த புரட்சி. இந்த புரட்சியை எப்படி செய்தார் என்று பார்க்கிற போது அதனுடைய வழிமுறைகள் என்னவென்று பார்க்கிறது. முதலாவதாக சிந்தனை மாற்றம். புரட்சிகள் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது சிந்தனை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சிந்தனை மாற்றத்தை கொண்டு வராமல் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆகவே முதலாவதாக அவர் கையாண்ட வழிமுறை சிந்தனை. மக்காவுடைய காலத்திலே நீங்கள் பார்க்கின்றீர்கள், குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் மக்களுடைய சிந்தனையை செதுக்குகின்ற முறையிலே, ஏகத்துவத்தை முழுமையாக அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கின்ற முறையிலே அந்த கருத்துக்களெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லப்பட்டு சிந்தனை மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இது ஒன்று. ரெண்டாவது ஒழுக்க மாற்றம். ஏனென்றால் சிந்தனை ரீதியாக மாறினால் மட்டும் போதாது, ஒழுக்க ரீதியாகவும் மனிதன் மாற வேண்டும். இன்றைக்கி பல பேருக்கு நன்மை தீமையெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும். வட்டி வாங்கக்கூடாது என்று எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஏன் வாங்கிட்டு இருக்கான்? அறியாமையெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். வரதட்சணை வாங்குபவர்கள் நன்மை என்று சொல்லுபவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? வரதட்சணை வாங்குறது நல்லது தான், லஞ்சம் வாங்குறது நல்லது தான் என்று சொல்வோம் யாராவது இருக்கிறார்களா? இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டே இந்த தீமையை செய்கிறார்கள். ஆகவே அறிவு புரட்சிக்கு அடுத்தபடியாக வர வேண்டியது ஒழுக்க புரட்சி. பெருமானார் அவர்கள் இந்த ஒழுக்க புரட்சியை நிகழ்த்தி காட்டினார்கள். இறைவனை பற்றிய அச்சம், தக்குவா என்ற உணர்வு, மறுமையை பற்றிய சிந்தனை, இபாதத்துகளின் மூலமாக இந்த உணர்வை உண்டாக்கி ஒழுக்க புரட்சியை செய்தார்கள். மூன்றாவதாக ஜிஹாத். சில வேளைகளே அதையும் செய்துதான் ஆக வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நாம வழியை சென்று சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை நம்மீது திணிக்கப்படுகிற போது அதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே எதிரிகள் தாக்க வந்தபோது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் ஜிஹாத் என்ற போராட்டத்தையும் நடத்தினார். நாலாவதாக ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரத்தின் துணை கொண்டுதான் பல மாற்றங்களை செய்ய முடியும். ஆகவே ஆட்சியாளராக மாறினார். சாராயத்தை ஒழிக்கணும், பயான் பண்ணி சாராயத்தை ஒழிக்க முடியுமா? பயான் பண்ண சாராயம் ஒழியுமா? ஒழியாது. அதிகாரத்தில் இருந்தால் ஒரே நாளில் சட்டம் போட்டால் சாராயம் ஒழிஞ்சிடும். வட்டியை ஒழிக்கணும், பயான் பண்ணி வட்டி ஒழியுமா? ஒழிக்க முடியாது, இல்லையா? ஆக இவற்றுக்கெல்லாம் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. திருடர்களை வெட்ட வேண்டும், கைகளை வெட்ட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எப்போ வெட்ட முடியும்? ரோட்டில் போகிற திருடனை கூப்பிட்டு நீங்கள் வெட்ட முடியுமா? நீங்கள் அதிகாரத்தில் இருக்கணும், அப்போதான் சட்டம் ஏற்றுபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், அப்போதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், திருடனா கையை வெட்டு, விபச்சாரம் செய்தாலும் மரண தண்டனை கொடு, இவற்றையெல்லாம் நிறைவேற்றும் என்னவென்றால் பவர், அதிகாரம் தேவை. ஆக அவர் ஆட்சியாளராகவும் மாறினார். ஆக குறைந்தது 4 வழிமுறைகள். சிந்தனை மாற்றத்தை உண்டாக்கினார், ஒழுக்க புரட்சி ஏற்படுத்தினார், ஜிஹாதின் மூலமாக செய்தார், ஆட்சியின் துணை கொண்டு இவற்றையெல்லாம் செய்தார். ஒருபோதும் யார் மீதும் திணிக்கவில்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனது கருத்துக்களை யார் மீதும் கட்டாயப்படுத்தவில்லை, ஏற்றுக்கொள்ளும்படியாக யார் மீதும் செய்யவில்லை. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய கட்டளை அப்படி. எவர் மீதும் கருத்துக்களை திணிப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. லா இக்ராஹ ஃபித்தீன் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளே ஒன்று. ஆக இந்த ஜிஹாது செய்யப்பட்டதெல்லாம் கருத்தை திணிக்கிறதுக்காக அல்ல, மார்க்கத்தை ஏற்றுக்கிறையா இல்லாட்ட ஒன்றில் 2ல் 1 பண்ணுவேன்னு சொல்வதற்காக அல்ல. அவர்கள் அக்கிரமமாக போர் தொடுக்க வந்தார்கள், அவர்களை எதிர்ப்பதற்காக செய்யப்பட்டதே ஜிஹாதை தவிர இந்த திணிப்பதற்காகவோ கட்டாய மதமாற்றம் செய்வதற்காகவோ செய்யப்பட்டதல்ல. ஆக இவைதான் இந்த புரட்சியினுடைய ஒரு சுருக்கமான வரலாறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மக்காவிலே பல தீமைகள் இருந்தது,
அந்த தீமைகளை நேரடியாக ஒழிக்கும்படியாக அவர் சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்விலிருந்து ஆரம்பித்தார். இறைவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். அதிலிருந்து ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வந்தார். மதீனாவிலே ஆட்சி அமைத்தார் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த புரட்சியிலே உள்ள தனித்தன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன? உலகத்தில் எத்தனையோ புரட்சி நடந்திருக்கு. இஸ்லாத்தின் புரட்சி, நபிகள் நாயகம் செய்த புரட்சி எந்த வகையிலே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக தனி மனிதனையும் சீர்திருத்தினார், சமுதாயத்தையும் சீர்திருத்தினார். இதுதான் அவர் செய்த முக்கியமான மாற்றம். இன்றைக்கி உலகத்தில் நடந்த பல புரட்சிகளை பார்த்தீங்கன்னா சமுதாய மாற்றம் இருக்கும். அரசியலில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க, சமூகத்துறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க, ஜாதியை ஒழித்திருப்பாங்க, அல்லது பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்திருப்பார்கள், அக்கிரம ஆட்சியாளரை ஒழித்திருப்பார்கள். தனி மனித சீர்திருத்தத்தை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை. இன்றைக்கி கூட பல கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. பல கட்சியிலே தலைவர்கள் பலர் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். மிஸ்டர் கிளீன் என்னெல்லாம் அவர்களுக்கு பேர் கொடுக்கப்படுகிறது, ஊழலே செய்யாதவர்கள். ஆனால் தொண்டை எப்படி இருக்கான் அந்த கட்சியில் உள்ள தொண்டை என்ன செஞ்சாலும் இவன் கண்டுக்கிறதே இல்லை. சமீபத்திலே ஒரு எம்எல்ஏவை சந்தித்தேன். அவர் கொஞ்சம் இஸ்லாமிய பற்று உள்ளவர், இஸ்லாமிய ஆர்வமாக உள்ளக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அவர்கிட்ட கேட்ட எப்படிங்க இருக்குது? என்ன ஏன் கேட்குறீங்க? கட்சிக்காரனே லஞ்சம் வாங்குகிறான், ரேஷன் கடையில் லஞ்சம் வாங்குகிறான். நான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன், கண்டுக்காதப்பா, உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, நீ அப்படி தான் இருப்பான், தொண்டன்னா அப்படி தான் இருப்பான். அவர் நேர்மையானவர் தான், தலைவரும் நேர்மையானவர் தான். கட்சிக்காரன் பிழைக்கிறது தானே கட்சியை வச்சுருக்கோம், வேறு எது கட்சியை வச்சுருக்கோம்? இதெல்லாம் ஒரு பெரிய விவகாரம் வேண்டிய எங்களிடத்துல கொண்டு வராய, இதெல்லாம் அடுத்த இந்த சப்ஜெக்ட்லாம் கொண்டு வராதுன்னு சொல்லிட்டாரான். இந்த மாதிரி கட்சிக்காரன் லஞ்சம் வாங்குறான், அவன் லஞ்சம் வாங்குறான், இந்த விவகாரத்தெல்லாம் என்னிடத்திலே கொண்டு வராதே. ஆக தொண்டர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக பயிற்சி தராத வரை தலைவர்கள் மட்டும் நேர்மையாக இருப்பதினால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது? ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மிகப்பெரிய புரட்சி ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழனையும் ஒழுக்கம் உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, நாணயம் உள்ளவனாக அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். ஆகவே தான் 23 ஆண்டுகளுக்குள் இவ்வளோ பெரிய புரட்சியை கொண்டு வர முடிந்தது என்று சொன்னால் இந்த ஒழுக்கத்திலே அவர்கள் கவனம் செலுத்திய காரணத்தினாலே தான். இன்றைக்கு பல புரட்சிகள் தோற்று போனதற்கு காரணம், தலைவர்கள் ஆரம்பித்த காலத்தில் இருந்த ஆரம்பகட்ட தலைவர்கள் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள், ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிற போது எல்லோரும் அதிலும் சேர்ந்து கொள்வார்கள். யாருக்கும் கட்டுப்பாடோ பயிற்சியோ கொடுக்க முடியாமல் போய் இறுதியிலே அந்த இயக்கங்கள் அழிந்து போயிருக்கின்றன. இதுதான் நடந்திருக்கிறது வரலாற்றில். ஆனால் பெருமானார் அவர்களை உருவாக்கிய சமுதாயம் விபசாரம் செய்வதிலே முனைப்பாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தாங்களாகவே பெருமானாரிடத்திலே முன் வந்து நாங்கள் விபச்சாரம் செய்துவிட்டோம், எங்களுக்கு தண்டனை தாருங்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை பெருமானார் உருவாக்கி காட்டினார்கள். மொடா குடியர்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியே சென்றால் பின்னாலே தவறாமல் செல்லுவது மதுவும் கவிதைகளும் தான் அவருடைய மிகப்பெரும் அவர்களுக்கு உற்சாகம் தருவதே மதுவும் கவிதைகளும். கவிதைகளிலே மூழ்கி திளைப்பார்கள், மதுவிலே மூழ்கி திளைப்பார்கள். கவிதையை இஸ்லாம் அனுமதித்தது, அதிலே ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. மதுவை இஸ்லாம் ஒழித்தது. அப்படிப்பட்ட மொடா குடியர்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பீப்பாய்களை தெருவிலே போட்டு உடைக்கவும் விழுங்கியதை வாந்தி எடுக்கவும் கூட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தோழர், நபி தோழர் வரி வசூலிப்பதற்காக யூதர்களுக்கு மத்தியிலே போகிறார். அந்த ஹைபர் என்ற பகுதிக்கு செல்கிறார். அவருக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு அந்த யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள். தானியத்தில் இருந்து வரி வசூலிக்க வேண்டும். அவர் என்ன செய்தார்? தானிய குவியல்களை 2ஆக பிரித்தார். ஒன்று அரசாங்கத்திற்கு சேர வேண்டும், ஒன்று உங்களுக்கு சேர வேண்டும். இதில் நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கிடுங்க, மீதியை என்னிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னாரே தவிர அந்த லஞ்சத்தின் வாசனையை கூட அவர் நுகரவில்லை. அதனை பார்த்துவிட்டு அந்த யூதர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மக்களால் தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட மக்களால் தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று யூதர்கள் வாய்விட்டு பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறுகிய காலகட்டத்திலே உருவாக்கி காட்டினார். எளிமை, உமருடைய எளிமையை சொல்ல வேண்டுமா? உமரை பார்ப்பதற்காக வெளிநாட்டு தூதர் ஒருவர் வருகிறார். எங்கே உங்கள் கலீஃபா என்று கேட்கிறார். அந்த மரத்தடியில் தூங்கிட்டு இருக்கார் பாருங்க, அவர் தான் எங்கள் கலீஃபா. மரத்தடியில் தூங்குறார் பாருங்க, அவர் தான் எங்கள் கலீஃபா. என்னப்பா இது கலீஃபா? அது உமர் என்றால் லேசான கலீஃபாவா? அவர் அலெக்சாண்டர் பெற்ற வெற்றிகளை விட அதிகமான பகுதிகளை வெற்றி கொண்டவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் மரத்தடியிலே தூங்குகிறார். இப்படிப்பட்டவரை உருவாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாரசீக தேசம் வெற்றி கொள்ளப்படுகிறது. பாரசீக மன்னன் குஸ்ருவினுடைய விலை உயர்ந்த அந்த மணிமகுடம் கைப்பற்றப்படுகிறது. அதனை ஒரு சிப்பாய் தனது துணியால் மூடி தளபதி இடத்திலே கொண்டு கொடுக்கிறான். தளபதி கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார்.
என் பெயர் உனக்கு ஏன் தெரிய வேண்டும்? என் பெயர் எந்த அல்லாஹ்வுக்கு தெரிய வேண்டுமோ அவனுக்கு தெரியும், நான் உமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்துவிட்டு ஒரு நாட்டு தலைவனுடைய தலைவனுடைய கிரீடத்தை கைப்பற்றி தளபதி எடுத்து ஒப்படைத்து விட்டு என் பெயர் கூட தெரிய வேண்டாம். பாருங்கள், அந்த அளவுக்கு புகழை விரும்பாதவர்களாக இறைவனுடைய திருப்தியை விரும்பக்கூடிய மக்களாக பெருமானார் உருவாக்கி காட்டினார்களே, இதுதான் மிகப்பெரிய புரட்சி. சுயமரியாதை மிக்கவர்களாக பெருமானார் உருவாக்கினார்கள். முஸ்லீம்கள் அகதிகளாக அபிசீனியாவிற்கு போகிறார்கள். எல்லாம் இழந்து மக்காவிலே எல்லா கொடுமைகளையும் அனுபவித்து விட்டு பெருமானார் சொன்னார்கள், அருகிலே ஒரு கிறிஸ்தவ தேசம் ஒன்று இருக்கிறது, அங்கே நஜாஷி என்று ஒரு மன்னர் இருக்கிறார், அங்கே போங்கள், உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்புகளையும் தருவார் என்று அங்கே அனுப்பி வைத்தார்கள். அங்கே போன உடனே அங்கே உள்ள கிறிஸ்தவ ஆட்கள்லாம் தூண்டி விட்டாங்க. இவங்க அல்லாஹ்வை தவிர யாருக்கும் வணங்க மாட்டாங்க, உங்களுக்கு வணங்கும்படியாக சொல்லுங்கள் என்று தூண்டி விட்டார். என்ன காரணம்? தூண்டி விட்டால் இவங்க வணங்க மறுப்பாங்க, வெளியேற்றிடலான்னு சொல்லி. அதான் அவங்க நோக்கம். மன்னன் சொன்னான், இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்க மாட்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்கள். அகதிகளாக மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு எத்தகைய பாதுகாப்பும் இல்லாமல் அகதிகளாக போயிருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மன்னனுக்கு முன்னால் சொல்கிறார்கள், என்னுடைய தலையை உங்களுக்கு முன்னால் நாங்கள் சாய்க்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர இறைவனை தவிர வேறு யாருக்கும் இந்த தலை சாயாது என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மிக்க மக்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். ஆக பெருமானார் செய்த புரட்சியினுடைய மிக முக்கியமான பகுதி தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி தான் மிக முக்கியமான புரட்சி. ரெண்டாவதாக வாழ்க்கையினுடைய மற்ற துறைகளிலே, அரசியலிலே, பொருளாதாரத்திலே, அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். பெண்களுக்கு அவர்கள் செய்த புரட்சி, பெண்களை அவர்கள் கொடுமைப்படுத்திய விதமும் உலக வரலாற்றிலேயே முதலாவதாக பெண்களுக்கு உரிமைகள் தந்தது இஸ்லாம் என்பதை உங்களுக்கெல்லாம் அடிக்கடி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இவையெல்லாம் பெருமானார் செய்த புரட்சிகள். ஆக தனி மனித வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இவை அனைத்திலுமே அவர்கள் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த புரட்சியில் எல்லா தரப்பு மக்களையும் அணைத்து கொண்டார்கள் என்பதால் மிக முக்கியமான செய்தி. பொதுவாக புரட்சிகள் நடைபெறுகிற போது தொழிலாளர்களுக்கான புரட்சி வந்தால் அங்கே முதலாளிக்கு இடம் இருக்காது, தாழ்த்தப்பட்டவருடைய புரட்சி வந்தால் உயர் சாதிக்காரர்களுக்கு அங்கே இடம் இருக்காது, இல்லையா? பெண்களுக்கான புரட்சி என்றால் ஆண்கள் அங்கே ஒதுக்கப்படுவார்கள். ஒரு நாட்டு புரட்சியிலே இன்னொரு நாட்டவர் தூக்கி வீசப்படுவார்கள். இங்கே பெருமானார் எல்லா தரப்பு மக்களையும், உயர் சாதிக்காரர்கள் அவர் அணியிலே சேர்ந்து கொண்டார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அணியிலே சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் பெருமானார் செய்த மிகப்பெரிய புரட்சி. யார் குறைஷிகள் என்று தங்களை பெருமையாக ஜாதி வெறி பிடித்தவர்களாக தங்களை உயர்ந்த ஆதிக்க சக்தி உணர்வுகளாக படைத்துக் கொண்டார்களோ அவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் கைகுலுக்க செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புரட்சியில் ரெண்டு பேருக்கும் இடம் இருக்குது, இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட புரட்சிகள் நடைபெறுவதில்லை. இன்னொரு சமுதாயத்தை வெறுப்பதும் இன வெறுப்பு செய்வதும் அவர்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புவதும் தான் வேலை. நம்ம நாட்டிலே பாருங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கை கொடுப்பதற்காக என்ன செய்கிறார்கள்? இன்னொரு சமுதாயத்தின் மீது வெறியை உண்டாக்குகிறார்கள், இன வெறுப்பு கொள்கையை உண்டாக்குகிறார்கள், அவர்களை துவேஷிக்கும்படியாக செய்கிறார்கள். அவர்கள் இவர்களை வெறுக்கிறார்கள், இவர்கள் அவர்களை வெறுக்கிறார்கள். ஒரே சண்டையாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். திடீரென்று இந்த சேனை வந்து அந்த சேனையை தாக்குகிறது, அந்த சேனை வந்து இந்த சேனையை தாக்கி கொண்டிருக்கிறது. ஜாதி ஒன்றும் ஒளிஞ்சபாடாக இல்லை. பெருமானார் அவர்கள் இந்த அணுகுமுறையை கையாளவில்லை. ஏனென்றால் குர்ஆன் சொல்கிறது, இது குந்தும் ஆதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் ஒரு காலத்திலே பகைவர்களாக இருந்தீர்கள், ஒரு காலத்திலே நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், இப்போது அல்லாஹ்வுடைய அருளினால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆக ரெண்டு பேரையும் ஒன்றா கைகோக்க வைக்கணும், அதுதான் வெற்றி. ஒருத்தனுக்கு எதிராக வெறியை தூண்டி விடுவதல்ல, ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து சமத்துவமாக்கி ஒரே அணியிலே கொண்டு வந்தார்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிக பெரும் புரட்சி என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பகைவர்களை கூட தனது அணியிலே இணைத்து கொண்டார். பெருமானாரை கொல்வதற்காக புறப்பட்ட காலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ் போன்றவர்களெல்லாம் இஸ்லாத்தினுடைய அணியிலே சேர்ந்து கொண்டார்கள் என்பதனை வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட புரட்சியை உங்களால் எங்குமே பார்க்க முடியாது. ஆக எல்லா தரப்பினரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக குறைந்த அளவில் தான் உயிர் சேதங்கள் நிகழ்த்தப்பட்டன. இவ்வளோ பெரிய புரட்சி நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய புரட்சி நடந்தாலும் உயிர் சேதத்தை பார்க்கிற போது 1200 பேர், எல்லா யுத்தங்களிலும் இறந்தவருடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 1200 பேர். பிரெஞ்சு புரட்சியிலே இறந்தவர்கள் 65 லட்சம் பேர். பிரெஞ்சு புரட்சியிலே இறந்தவர்கள் 60 லட்சம் பேர், 65 லட்சம் பேர். ரஷ்ய புரட்சியில் இறந்தவர்கள் 1 கோடி பேர் என்பதையெல்லாம் நாம் கணக்கிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த அளவுக்கு பார்க்கிற போது மிக குறைந்த
உயிரிழப்புகளிலே மிகப்பெரும் புரட்சியை பெருமானார் உருவாக்கி காட்டினார்கள். ஏனென்றால் இந்த வன்முறையை, இந்த வன்முறையல்ல பலத்தை பயன்படுத்துவதிலே இஸ்லாம் ஒரு தெளிவான கொள்கை இருக்கிறது. முதலாவதாக பழிக்கு பழி வாங்குவதை இஸ்லாம் விரும்பவில்லை. இன்றைக்கு இந்த பல இடங்களிலே இந்த வன்முறை வெடித்ததற்கு காரணமே பழிக்கு பழி வாங்குதல், இவருடைய கை ஓங்கிய பிறகு அவர்களை பழி வாங்குதல் என்பதுதான் பல உயிர்கொலைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கு. பெருமானார் இந்த வழிமுறையை கையாளவில்லை. பழிக்கு பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்த போதும் அவர்கள் அதனை செய்யவில்லை. சில பேரை தண்டித்தார்கள். யார்? பொதுமக்களுடைய உயிர்களை எடுத்தவர்கள், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள், குழப்பத்தை உண்டாக்கிய சிலரை தவிர கொள்கை ரீதியாக எதிர்த்து அத்தனை பேரையும் மன்னித்தார்கள். குறிப்பாக அவர்களுக்கு யார் துரோகம் செய்தார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்தார்கள். இஸ்லாமிய அரசுக்கு துரோகம் செய்தவர்கள் தண்டித்தார்கள், தனக்கு தனிப்பட்ட முறையிலே துரோகம் செய்தவர்களை எல்லாம் அவர்கள் மன்னித்தார்கள். ஆகவே இந்த பழிக்கு பழி வாங்குதல் என்பது கிடையாது. நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. இதுபா ஃபில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யா, நன்மையை கொண்டே நீங்கள் தீமையை தடுங்கள். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல, நன்மையை கொண்டே தீமையை தடுக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே பெருமானார் செயல்பட்டார்கள். அடுத்தபடியாக போரை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்தார்கள். தவிர்க்க முடிந்த காலகட்டங்கள்லாம் தவிர்த்தாங்க. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஹுதைபியா உடன்படிக்கை தான். மிகச்சிறந்த உதாரணம் ஹுதைபியா உடன்படிக்கை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ விட்டு கொடுத்து அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். மக்களெல்லாம் உம்ரா செய்கிறதுக்காக போகிறாங்க. வாழ்க்களையெல்லாம் வெளியிலே எடுக்காமல் உரைகளிலே இட்டு ஒரு அமைதி பயணமாகத்தான் போனார்கள். இதை கூட அந்த குறைஷிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த ஆண்டு ஹிஜ்ரத்து செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும், வந்தால் சில நாட்கள் மட்டும்தான் தங்கியிருக்கணும், உடனே திரும்பிடணும் என்றெல்லாம் கண்டிஷன்களை போட்டு மக்காவிலிருந்து யாராவது இங்கு தப்பி வந்தால் அவர்களை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது அங்கே வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் சரத்துக்களை போட்டு இப்படி பல்வேறு வகையான குழப்பங்களை எல்லாம் செய்தால் அத்தனையும் விட்டு கொடுத்தார்கள். காரணம், அதில் ஒரு நிபந்தனை இருந்தது. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு யுத்தம் நடைபெறாது, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு யுத்தம் நடைபெறாது என்ற ஒரு கோரிக்கை அதில் இருந்தது. பெருமானார் அவர்கள் அதைத்தான் பிடித்து கொண்டார்கள். அந்த அமைதி தான் அன்றைய சூழ்நிலை தேவைப்பட்டது. அந்த அமைதியை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை வளர்த்தார்கள். ஆக அமைதியை விரும்புபவர்களாகத்தான் பெருமானார் இருந்தார்கள். ஆகவே குறைந்த அளவிலே உயிர் சேதங்கள், இது ஒன்று அந்த புரட்சியினுடைய மிக முக்கியமான தன்மை. அடுத்தபடியாக குறைந்த காலகட்டம், 23 ஆண்டுகள் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு 23 ஆண்டுகள் என்பது மிக குறைந்த காலகட்டம் தான். மிக குறைந்த காலகட்டத்திலே இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக புரட்சியினுடைய சிறப்பு தன்மைகளை பார்க்கிற போது தனி மனித வாழ்க்கையிலும் மாற்றம், சமூகத்துறையிலும் மாற்றம், எல்லா தரப்பினரையும் அணைத்து கொண்டது, குறைந்த அளவில் உயிர் சேதம், குறைந்த காலகட்டம் என்பதாக நாம் இந்த புரட்சியை சொல்ல முடியும். இப்போது இறுதி பகுதிக்கு வருவோம். சரி, இந்த புரட்சியெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இன்றைக்கி சாத்தியமா அதை சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் எங்களெல்லாம் உட்கார வச்சு, எங்கிருந்த ஆளை எங்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ நேரம் 14 நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த புரட்சியை 3/4 மணி நேரமாக பேசுனீங்க, இதனால் என்ன லாபம், இப்போ ஏதாவது நடக்குமா, அதை சொல்லுங்கள் என்று உங்களே பலர் கேட்கலாம். சாத்தியம்தான், எப்போதும் சாத்தியம். சஹாபாக்களைப் போல இஸ்லாத்தை சரியான கோணத்திலே புரிந்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் சாத்தியம். சஹாபாக்கள் இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள்? நம்மை போன்று வெறும் மதமாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஒரு வெறும் வணக்கங்களுடைய தொகுப்பாக புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு இஸ்லாம் என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இவற்றை தாண்டி எதுவுமே கிடையாது. குரானில் இவ்வளோதான் இருக்கா, வேறு ஒன்றுமே இல்லையா? குரானுடைய எல்லா பக்கங்களும் இந்த 4-5 விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறதா? பெருமானாருடைய வாழ்க்கையில் இந்த 5 விஷயத்திற்கு மட்டும்தான் முன்மாதிரி இருக்கிறதா? வேறு விஷயத்துக்கு முன்மாதிரி இல்லையா? மீளாது கூட்டங்களிலே நீட்டி முழக்குகிறோமே, எங்கள் பெருமானார் அதை செய்தார்கள், ஜாதியை ஒழித்தார்கள், பெண்ணடிமைத்தனத்தை நீக்கினார்கள், நீங்கள் செய்ய மாட்டீங்களா? அதை ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் பெருமையாக கூட்டத்தில் பேசுகிறதுக்கு தானா? ஆக சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ, இஸ்லாத்தை அவர்கள் ஒரு மதமாக புரிந்து கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக புரிந்து கொண்டார்கள், வாழ்க்கை நெறியாக, தீனாக புரிந்து கொண்டார்கள். மார்க்கமாக மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஒரு இயக்கமாக புரிந்து கொண்டார்கள். இயக்கம் என்றால் மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு சித்தாந்தத்திற்கு பெயர் தான் இயக்கம் என்பது. ஆகவே அவர்கள் இயக்கமாக புரிந்து கொண்டார்கள். அதுபோன்ற இன்றைய முஸ்லிம்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது சாத்தியம்தான். அதே போல சஹாபாக்கள் உழைத்ததை போல உழைப்பதற்கு தயாரா? மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு தயாரா? கஷ்டப்படுவதற்கு தயாரா? தியாகங்கள் செய்வதற்கு தயாரா? எதுவுமே தயாரில்லைன்னா ஒன்றும் முடியாது. அதே போல் நீங்களும் தயாராக இருந்தால் இந்த புரட்சி இப்போதும் சாத்தியமாகக்கூடிய ஒன்றுதான். ஆனால்
நாங்கள் பள்ளியாசலுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம், கடைக்கு போவோம், இதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டோம். இந்த மூன்றோடு எங்களுடைய வேலை முடிந்து விட்டது என்ற அளவிலே நீங்கள் வைத்துக்கொண்டால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் பெருமானாருடைய காலத்தை விட இப்போதுதான் சாத்தியம் அதிகம் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நாம் ஒரு ஜனநாயக காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பெருமானார் காலத்தில் இவ்வளோ சுதந்திரம் கிடையாது. இப்படி கூட்டம் போட்டு பேச முடியுமா? மக்காவில் தொழுகவே முடியாதுங்க, தொழுகவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயந்தால் சவாரி செய்து கொண்டே தொழுங்கள், சவாரி செய்து கொண்டோ நடந்து கொண்டே தொழுங்கள். ஒரு இடத்துல நின்று தொழுவ முடியாது. சஹாபாக்கள் ஒரு இடத்துல நின்று தொழுவ முடியாது, தொழுதா அடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள். உயர்ந்த வினாராக்களை கட்டி, உயர்ந்த அழகான பள்ளிவாய்களை கட்டி, மிக சௌகரியமான காலத்திலவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கருத்து சுதந்திரம் உள்ள பகுதியிலவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கருத்துக்களை சொல்லவும் பிரச்சாரம் செய்யவும் உள்ள ஒரு காலகட்டத்திலவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக பெருமானார் காலத்திலே இருந்ததை விட சாத்தியக்கூறுகள் இப்போதுதான் அதிகம். நாம் புரட்சி என்று சொல்வது கத்தியை தூக்கி கொண்டு வன்முறையின் மூலமாக நிகழ்த்துவதை சொல்லவில்லை. நாம் மக்கள் மத்தியிலே ஒரு சிந்தனை புரட்சியை உண்டாக்கி அவர்கள் அதன் மூலமாகத்தான் நாம் புரட்சியை உண்டாக்க விரும்புகிறோம் தவிர நாம் வேறு வன்முறையின் மூலமாக அதனை செய்ய விரும்பவில்லை. ஆகவே இப்போது சாத்தியம்தான். இன்னொன்றையும் சொல்கிறேன், குரான் சொல்கிறது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. மஸ்தத்தாவத்தம், குரானில் அடிக்கடி வரக்கூடிய வசனம் மஸ்தத்தாவத்தம், எவ்வளோ முடியுமோ. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி குரான் சொல்கிறது. ஜிஹாது எப்படி செய்ய வேண்டும், எவ்வளோ ஜிஹாது முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. குரான் எவ்வளோ ஓத வேண்டும், குரானில் பதில் இருக்குது. உங்களால் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ குரான் ஓதுங்க. எல்லாத்துக்கும் இப்படி தான் சொல்லியிருக்கு. தீமையை கண்டால் கரத்தால் தடு, இல்லம் எஸ்தாத்தாவத்தும், அது முடியாவிட்டால் நாவினால் தடு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய், முடியாது என்று முடங்கி விடாதே. உன்னால் உன்னுடைய சக்திக்குட்பட்டு இந்த நாட்டு சூழ்நிலைக்கு உட்பட்டு எவ்வளோ செய்ய முடியுமோ அதனை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக நாம் இந்த இஸ்லாத்தை இந்த கண்ணோட்டத்திலே புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்திய சூழ்நிலையில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய பணி இந்த இஸ்லாத்தை பற்றிய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே பரவலாக கொண்டு செல்வது. இஸ்லாம் என்றால் என்னவென்றே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே வாழ்கின்ற 80% மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார், குர்ஆன் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன என்பதெல்லாம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, ஜாதி பிரச்சனைக்கான தீர்வு என்ன, பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆக அவற்றையெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் நாடுகிற போது அந்த புரட்சி நடக்க வேண்டிய சமயத்தில் நடக்க வேண்டிய இடத்தில் சரியாக அது நடந்தே தீரும். நம்முடைய கடமை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்ய வேண்டும். ஏனென்றால் பல நபிமார்களுடைய வரலாற்றில் பார்க்கிறோம், எல்லா நபிமார்களும் பெருமானாரை போல வெற்றி பெறவில்லை. சில நபிமார்களால் 100 பேரை கூட சேர்க்க முடியல, 50 பேரை கூட சேர்க்க முடியல, ஒரு ஆளை கூட சேர்க்க முடியல. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆக விளைவுகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. எத்தனை பேர் நமது அணியில் சேர்ந்தார்கள், எத்தனை பேர் நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள், இதை பற்றி நம்முடைய கவலை இல்லை. நம்முடைய ஒரே கவலை செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான். ஆக அந்த முறையிலே இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதனை குறித்து நீங்களும் ஆழமாக சிந்தித்து இஸ்லாமிய அறிவை நீங்கள் பெருக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.